இந்த ஆகஸ்ட் மந்த் விருச்சிகம் ராசி பெண்களுக்கு எப்படி மேம் இருக்கு பொதுவா? விருச்சிக ராசி பெண்கள் தேல் மாதிரி கொட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்கினாலும் நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் விருச்சிக ராசி பெண்கள். ஏதாவது ஒன்று தப்பு பண்ணும்போது டக்குன்னு திட்டிடுவாங்க, ஃபேஸை காட்டிடுவாங்க. முகஸ்துதி பார்க்குறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சரிங்க சரிங்க சரிங்கன்னு ஒருத்தர் போய் சொன்னாலும் தலையாட்டிட்டு இருக்க மாட்டாங்க. ஏங்க இப்படி கதை விட்றீங்கன்னு முகத்துக்கு நேராக கேட்டுறதுனாலே நிறைய பேருக்கு விருச்சிக ராசி பெண்களோட செட் ஆகிறது இல்லை. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு சீக்ரெட்டை சொல்லி யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னா எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது வெளியிலே வராது. பாக்யஸ்தானம் வலுப்படுறதுனால வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் காலேஜில் சீட் கிடைக்கிறது, திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகிறது, குழந்தை பிராப்தத்துக்கான ஒரு யோகமுமே இந்த மாதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த மாதம் கோச்சாரம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால உங்கள் ஹஸ்பண்டுக்கு கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்கள் பேரில் பண்ணும் பட்சத்தில் நல்ல அவருக்கு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்போ மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில் ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் துர்கா அஷ்டமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள். இந்த ஆகஸ்ட் மந்த் விருச்சிகம் ராசி பெண்களுக்கு எப்படி மேம் இருக்கு பொதுவா? விருச்சிக ராசி பெண்கள் தேல் மாதிரி கொட்டிடுவாங்க அப்படின்னு ஒரு பேர் வாங்கினாலும் நல்லவங்களுக்கு நல்லவங்களா இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் விருச்சிக ராசி பெண்கள். ஏதாவது ஒன்று தப்பு பண்ணும்போது டக்குன்னு திட்டிடுவாங்க, ஃபேஸை காட்டிடுவாங்க. முகஸ்துதி பார்க்குறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. சரிங்க சரிங்க சரிங்கன்னு ஒருத்தர் போய் சொன்னாலும் தலையாட்டிட்டு இருக்க மாட்டாங்க. ஏங்க இப்படி கதை விட்றீங்கன்னு முகத்துக்கு நேராக கேட்டுறதுனாலே நிறைய பேருக்கு விருச்சிக ராசி பெண்களோட செட் ஆகிறது இல்லை. பட் ரொம்பவே நியாயமானவங்க, நல்லவங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப லாயலாக இருப்பாங்க. ஹஸ்பண்டுக்கு மட்டும் இல்லை, கூட பழகிற எல்லாருக்குமே ரொம்ப லாயலாக இருக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா விருச்சிக ராசி பெண்கள் தான். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் ஒரு சீக்ரெட்டை சொல்லி யார்கிட்டையும் சொல்லாத அப்படின்னா எக்காரணம் கொண்டு எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் அது வெளியிலே வராது. யூஸ்வலாக நீங்கள் சொல்லவே இல்லைனாலும் ஒருத்தர் சொல்கிறத போய் இன்னொருத்தட்ட நம்ம ஏன் சொல்லணும்னு யோசிக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் ரொம்ப ஒரு ரைட்டியஸ் பர்சன்ஸ். ரொம்ப ஒரு கரேஜியஸாக இருப்பாங்க. ஒவ்வொரு மூவையுமே கான்ஷியஸாக எடுத்து வைப்பாங்க. தேவையில்லாத கிரிஞ்சாக ஏதாவது பண்ணுறதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. ரொம்ப ப்ராக்டிக்கலாக, லாயலாக, டே டு டே லைஃப்லையுமே ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் விருச்சிக ராசி பெண்கள். அப்பேற்பட்ட விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? பாக்யஸ்தானம்ங்கிறது வளர்த்துருக்கு. அப்பா வழியில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அப்பாவோட ஒரு மனஸ்தாபம் இருக்குது, இல்லை அப்பா வழி சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, அப்பா ஹெல்த் ஏதாவது சரியில்லாமல் இருக்கிறாருன்னா அந்த விஷயங்கள்லாம் சரியாகும். சொத்துக்கள் கையில் வர்றது, அப்பாவோட நல்ல ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது, அப்பாவோட உடல்நிலைங்கிறது, ஆரோக்கியங்கிறது சரியாகிற மாதிரியான நல்ல விஷயங்கள். பாக்யஸ்தானம் வலுப்படுறதுனால வயதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல விஷயம் நடக்கும். ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தால் காலேஜில் சீட் கிடைக்கிறது, திருமணம் ஆகலைன்னா திருமணம் ஆகிறது, குழந்தை பிராப்தத்துக்கான ஒரு யோகமுமே இந்த மாதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. பாக்யஸ்தானம் வலுக்கும் போது எல்லா வகையான பாக்கியங்களும் விருச்சிக ராசி பெண்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே மேம். ஸோ இந்த ஆகஸ்ட் மந்த்ல விருச்சிக ராசி பெண்களுக்கு ஃபினான்ஷியலாக அந்த அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டியில் எப்படி மேம் இருக்கு? தான் சம்பாதிக்கிறத விட அடுத்தவங்களுடைய காசு கண்டிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் வரும். என்னங்க சொல்கிறீங்க, நாங்கள் சம்பாதிக்கிறதே எங்களுக்கு கையில் நிற்க மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக வரும். அப்பா வழியில் ஏதாவது ஒரு யோகம் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்குது. எதுலையாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அது நல்லா மல்டிப்ளை ஆகி ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்ருக்கும். அல்லது இந்த மாதம் ஏதாவது லேண்டு ஏதாவது முடிக்கிறாங்க அப்படின்னா அது ஃப்யூச்சரில் நல்லா அப்லிஃப்ட் ஆகி இவங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை கொடுக்கும். ஆக மொத்தம் பணம் பெருக்கக்கூடிய ஒரு மாதம் தான். ஸோ இந்த மாதத்தில் பெரிய அளவில் செலவுகளும் இருக்காது. செலவுகள் குறையக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்குது. கடன்கள் எங்கேயாவது கொடுத்து வச்சுருக்காங்கன்னா அந்த பணம் கைக்கு வரும். ஹஸ்பண்ட் ஏதாவது வாங்கி தருவார், இல்லை ஹஸ்பண்ட் இவங்க பேரில் ஏதாவது வாங்குவார். விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த மாதம் கோச்சாரம் ரொம்பவே நல்லா இருக்கிறதுனால உங்கள் ஹஸ்பண்ட்ஸுக்கு கூட இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்கள் பேரில் பண்ணும் பட்சத்தில் நல்ல அவருக்கு லாபம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். ஓகே மேம். ஸோ இவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப், இல்லை கல்யாணம் ஆகாதவங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மந்த் கல்யாணம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கா? நிச்சயமாக நிறைய விருச்சிக ராசி பெண்களுக்கு அலையன்ஸுங்கிறது ஃபிக்ஸ் ஆயிரும். இருந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளைங்கிற மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் லுக்ஸும் முக்கியம்னு நினைக்கிறவங்க தான் விருச்சிக ராசி பெண்கள். அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அவங்கவுங்க கண்ணுக்கு ஒவ்வொருத்தர் அழகுனா அதை தான் அவங்க சூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு கண்ணுக்கு பிடித்த கண்ணிறைந்த கணவன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு மாப்பிள்ளையே அமைஞ்சிருவார். நிறைய பேருக்கு பழைய ஃப்ரெண்டு கணவராக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது, காலேஜில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேஷன்ஷிப்லாம் இல்லை, பட் கல்யாணம் பண்ணலாமான்னு தோணுச்சு, நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வெல் நோன் பர்சனே ஹஸ்பண்டாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. லாங் டிஸ்டன்ஸ் ரிலேட்டிவ்ஸில், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்லேயுமே மாப்பிள்ளை வர்றதுக்கான ஒரு யோகம் இருக்குது. திருமண வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். கல்யாணமான தம்பதியாகவே இருந்தாலும்
அவங்களுக்கு திருமண வாழ்க்கையில இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியா ரெக்டிஃபை ஆகுறத இந்த மாதம் கண்டிப்பா கண்கூடா பார்க்கலாம். ஓகே மேம். ஆல்மோஸ்ட் வந்து ஆகஸ்ட் மந்த் வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கு. கண்டிப்பா. ஓகே மேம். ஸோ இவங்களோட ஹெல்த் எப்படி மேம் இருக்கும் இந்த மந்த்? ஹார்மோனல் இஷ்யூஸ் கண்டிப்பா வரும். தைராய்டு, பிசிஓஎஸ், பிசிஓடிங்கிறது இவ்வளோ நாள் இல்ல, இப்போ புதுசா எங்களுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்கங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை. இப்போ குழந்தை பிறக்கிறதுல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, ட்ரீட்மெண்ட்டுக்கு போகணும்னு டாக்டர் இன்சிஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. பட் நாங்க வந்து ஒரு நம்பிக்கையில நேச்சுரல் கான்செப்ஷனே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்க இந்த மாதம் போறதுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா 11ஆம் இடமும் நல்லா இருக்கு, 9ஆம் இடமும் நல்லா இருக்கு. ட்ரீட்மெண்ட் சக்சஸ் ஆயிடும். ஸோ அதனால டாக்டருடைய அட்வைஸின் படி நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள போகணும். ஐவிஎஃப், ஐயுஐ மாதிரி போகணும். இல்ல குழந்தை சார்ந்து ஏதாவது ஒரு மருத்துவத்தை நீங்க ஆரம்பிக்கணும். கொஞ்ச நாள் டேப்லெட்ஸ் ஏதாவது எடுக்க சொல்றாங்கன்னா, அதுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. ஹார்மோனல் இஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி கொஞ்சம் சன்செட்டுக்கு அப்புறம் அதிகமாகிறதுனால டெய்லி தியானம் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே மேம். ஸோ வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து நீங்க பாசிட்டிவ் சொல்லியிருக்கீங்க. ஹெல்த்துமே வந்து ஆல்மோஸ்ட் பாசிட்டிவா சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இந்த ஆகஸ்ட் மந்த் வந்து விருச்சிக ராசி பெண்கள் வந்து எந்த மாதிரி கோவிலை மேம் வழிபடணும்? என்ன மாதிரி கடவுளை வழிபடணும்? விருச்சிக ராசி பெண்கள் முருக வழிபாடு தான் பண்ணணும். செவ்வாழைப்பழம் வாங்கிட்டு போய் முருகப்பெருமானுக்கு படைச்சு இவங்க சாப்பிட்டாலும் பரவாயில்ல, கோயிலுக்கு வரவங்களுக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. ஸோ இதை பண்ணும்போது நிறைய நல்ல மாற்றங்கள் வரும். செவ்வாழை பழத்தில் பஞ்சாமிர்தம் செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம். அப்போல்லாம் வந்து செவ்வாழையில் தான் பஞ்சாமிர்தம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ பொதுவாக எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதனால் செவ்வாழையில் பஞ்சாமிர்தம் செஞ்சு அதை முருகப்பெருமானுக்கு பக்கத்தில் எங்கே முருகன் இருக்கிறாரோ, இல்லை சிவன் கோயிலில் முருகப்பெருமானுக்கு ஒரு சன்னிதி இருந்தால் கூட அங்கே நீங்கள் படைச்சு பக்தர்களுக்கு விநியோகிக்கிறதுங்கிறது நிறைய நல்ல பலன்கள். குறிப்பாக ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கணவன் மனைவி பிரச்சனைகள் எல்லாம் விருச்சிக ராசி பெண்களுக்கு கண்டிப்பாக தீர்த்து வைக்கும். ஓகே மேம். ஸோ இந்த மந்த் வந்து அவங்க இறை வழிபாடையும் தாண்டி வந்து என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள்லாம் பண்ணலாம்? விருச்சிக ராசி பெண்கள் துவரம் பருப்பு வாங்கி தானம் பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது. பருப்பு தானம் பண்ண முடியலைங்கிற பட்சத்தில் துவரம் பருப்பு சாதமாவோ சாம்பார் சாதமாவோ செஞ்சு செவ்வாய், வியாழக்கிழமைகள்ல கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கோ, இல்லை ஆர்ஃபன் கிட்ஸ் ஏதாவது பக்கத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, அவங்களும் நம்ம பிள்ளைங்க தான். அதனால அவங்களுக்கு போய் நீங்க கொடுத்துட்டு வரும் பட்சத்துல நிறைய நல்ல மாற்றங்கள்ங்கிறது வாழ்க்கையில வர்றதை பார்க்கலாம். பச்சை நிறத்தை அதிகமா தவிர்த்துக்கணும் விருச்சிக ராசி பெண்கள். ஓகே மேம். அவங்களுக்கான ஃபேவர் நம்பர் இந்த மந்த்துக்கு? விருச்சிக ராசி பெண்களுக்கு நம்பர் 3 ரொம்ப லக்கியா இருக்கும். ஓகே மேம். ஸோ இவ்வளோ பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த மந்த்துக்கு வந்து விருச்சிக ராசி பெண்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 10க்கு இவ்வளோ மார்க் கொடுக்கலாம் அப்படின்னு எவ்வளோ கொடுப்பீங்க? 8.5 அவுட் ஆஃப் 10 கொடுக்கலாம். தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. ஆன்லைனில் துர்கா அஷ்டமி பூஜை மற்றும் ஹோமம் செய்ய இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். கால் 7358742135. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். போத்தீஸின் ஆடி தள்ளுபடி 5 முதல் 50% வரை மற்றும் இந்த ஆடிக்கு 3 சிறப்பு சலுகைகள்.